ஜெபம் பண்ண கடவோம். எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளில் நடந்தது போலவே உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். உன்மேல் இருக்கிற நுகத்தை முறித்து உன் கட்டுகளை அறுப்பேன். மகா பரிசுத்தமும் வல்லமையும் நிறைந்த எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வாதமான ஆராதனை வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் அப்பா. இப்பொழுதும் தகப்பனே, இந்த ஆராதனை வேளையிலும் பரலோகத்தின் ஆண்டவர் எங்கள் மத்தியில் வல்லமையாக எழுந்தருளி உம்முடைய பிரசன்னத்தினால் எங்கள் ஒவ்வொருவரையும் நிறைத்து இந்த ஆராதனையில் பங்கு பெறும்படி வந்திருக்கிற அனைவரையும் ஆண்டவரே உம்முடைய ஆவியினாலும் உம்முடைய கிருபையினாலும் நிறைத்து ஒரு பிள்ளைகள் எல்லா நன்மைகளையும் பெற்றுக்கொள்ள கிருபை செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆராதனைக்கு ஆரம்பமாக ஆண்டோடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாக. கீதம் 413, பாமாலை 384 பாடுவோம். யுத்தம் செய்வோம் வாரும் கிறிஸ்து வீரரே. கீதம் 413, பாமாலை 384 பாடுவோம். துன்மார்க்கன் தான் செய்த துன்மார்க்கத்தை விட்டு விலகி நியாயத்தையும் நீதியும் செய்வானையாகில் அவன் தன் ஆத்மாவை பிழைக்க பண்ணுவான். நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன், இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல என்பேன்.
நமக்கு பாவமில்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாயிருப்போம். சத்தியம் நமக்குள் இராது. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு கர்த்தர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். பிரியமான சகோதர சகோதரிகளே, நம்முடைய பரமபிதாவாகிய சர்வ வல்லமில்ல தேவனுடைய அளவில்லாத தயவினாலும் இரக்கத்தினாலும் பாவ மன்னிப்பை பெறுவதற்காக நாம் செய்த பலவிதமான பாவங்களையும் அக்கிரமங்களையும் அவர் சந்நிதியில் மாயமாய் மறைத்து கொள்ளாமல் பணிவும் தாழ்மையும் துக்கமும் கீழ்ப்படிதலும் உள்ள இருதயத்தோடு அறிக்கையிட வேத வசனம் பற்பல வாக்கியங்களில் நம்மை ஏவுகிறது. நாம் எக்காலத்திலும் தேவனுக்கு முன்பாக நம்முடைய பாவங்களை மனத்தாழ்மையாய் அறிக்கையிட வேண்டுவதுமன்றி அவருடைய திருக்கரங்களினாலே நாம் பெற்றுக்கொண்ட மேன்மையான உபகாரங்களுக்காக சோத்திரம் செலுத்தவும் மிகவும் சிறந்த அவருடைய புகழை பிரஸ்தாபம் பண்ணவும் அவருடைய மகா பரிசுத்த வசனத்தை கேட்கவும் நம்முடைய சரீரத்துக்கும் ஆத்மாவுக்கும் தேவையானவைகளுக்காக வேண்டிக் கொள்ளவும் நாம் கூடி வந்திருக்கிற தருணத்தில் பாவங்களை அறிக்கையிடுவது நமது விசேஷித்த கடமையாக இருக்கிறது. ஆகையால் இங்கே இருக்கிற நீங்கள் யாவரும் சுத்த இருதயத்தோடும் தாழ்ந்த சத்தத்தோடும் பரம கிருபாசன தண்டையில் என்னுடனே கூட சேர்ந்து நான் சொல்லுகிற பிரகாரம் சொல்ல உங்களை வேண்டிக் கொள்கிறேன். ஜெபம் பண்ண கடவோம். பொதுவான பாவரிக்கு ஜெபத்தை எடுப்போம். சர்வ வல்லமை மிகுந்த இரக்கமுள்ள பிதாவே, தப்பிப்போன ஆடுகளைப் போல நாங்கள் உடைய வழிகளை விட்டு வலிவி அலைந்து போனோம். எங்கள் இருதயத்தின் யோசனைகளுக்கும் விருப்பங்களுக்கும் மிகவும் இணங்கி நடந்தோம். பரிசுத்த கற்பனைகளுக்கு விரோதமாய் குற்றம் செய்தோம். செய்யத்தக்கவிலை செய்யாமல் செய்யத்தகாதவிலை செய்து வந்தோம். எங்களுக்கு சுகமே இல்லை. ஆனாலும் ஆண்டவரே தேவரீர் எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் மனதிற்கு அருளி செய்த வாக்குத்தத்தங்களின்படியே நிர்வாகியமுள்ள குற்றவாளியாக எங்களுக்கு இறங்கும். தப்புதங்களை அறிக்கையிடுகிற எங்கள் மேல் பொறுமையாயிரும். பாவத்தை நிமித்தம் துக்கப்படுகிற எங்களை சீர்படுத்தும். மிகவும் இரக்கமுள்ள பிதாவே, நம்முடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையுண்டாகும்படி நாங்கள் இனி தேவ பக்தியும் நீதியும் தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் நடந்து வர இயேசு கிறிஸ்து நிமித்தம் எங்களுக்கு கிருபை செய்தருளும். ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாயிருக்கிற சர்வ வல்லமுள்ள தேவன் பாவியின் மரணத்தை விரும்பாமல் அவன் தன் பாவத்தை விட்டு திரும்பி பிழைப்பதை விரும்பி பாவத்து நிமித்தம் துக்கப்படுகிற தமது ஜனத்துக்கு பாவ விமோசனத்தை மன்னிப்பையும் கூறி அறிவிக்க தம்முடைய பணிவிடைக்காரருக்கு அதிகாரத்தையும் கட்டளை அருளி செய்திருக்கிறார். மெய்யாய் மனம் திரும்பி தமது பரிசுத்த சுவிசேஷத்தை உண்மையாய் விசுவாசிக்கிற யாவருக்கும் அவர் பாவங்களை மன்னித்து விமோசனம் செய்கிறார். ஆகையால் கடைசியில் அவருடைய நித்திய ஆனந்தத்தில் சேரத்தக்கதாக இத்தருணத்தை நாம் செய்கிறது அவருக்கு பிரியமாயிருக்கவும் இனி உயிரோடு நாளெல்லாம் மாசு இல்லாமல் பரிசுத்தமுள்ளவர்களாக நடக்கவும் அவர் நமக்கு மெய்யான மனம் திரும்புதலையும் தம்முடைய பரிசுத்த ஆவியை அருளி செய்ய வேண்டும் என்று நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலமாய் அவரை வேண்டிக் கொள்ள கடவோம். ஆமேன். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுகிறது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அன்றாட அப்பத்தை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாக குற்றம் செய்கிறவர்களுக்கு மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்னைக்கும் உடையவரே. ஆமென். ஆண்டவரே, எங்கள் உதடுகளை திறந்தருளும். தேவனே, எங்களை ரட்சிக்க விரைவாய் வாரும். ஆண்டவரே, எங்களுக்கு சகாயம் பண்ணார். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்தாவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதாகாலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமென். கர்த்தரை துதியுங்கள். கர்த்தருடைய நாமம் துதிக்கப்படுவதாக.
நாம் பணிந்து குனிந்து முழங்கப்பட்டுவிட கடவும் வாருங்கள். தேவன் நாம ஆடுகளுமாமே முறைமுறையாக வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதம் 67ஆம் சங்கீதம். 67ஆம் சங்கீதத்தை முறைமுறையாக வாசிப்போம். தேவனே, பூமியில் உம்முடைய வழியும் எல்லா ஜாதிகளுக்குள்ளும் உடைய இரட்சணியமும் விளங்கும்படியாய் தேவரீர் எங்களுக்கு இறங்கி எங்களை ஆசீர்வதித்து உம்முடைய முகத்தை எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணும். தேவனே, ஜனங்கள் உம்மை துதிப்பார்களாக, சகல ஜனங்களும் உம்மை துதிப்பார்களாக. தேவரீர் ஜனங்களை நிதானமாய் நியாயம் தீர்த்து பூமியில் ஜாதிகளை நடத்துவீர். ஆதலால் ஜாதிகள் சந்தோஷித்து கம்பீரத்தோடு மகிழக்கடவர்கள். தேவனே, ஜனங்கள் உம்மை துதிப்பார்களாக, சகல ஜனங்களும் உம்மை துதிப்பார்களாக. பூமி தன் பலனை தரும். தேவனாய் எங்கள் தேவனே எங்களை ஆசீர்வதிப்பார். சேர்ந்து வாசிப்போம். தேவன் எங்களை ஆசீர்வதிப்பார். பூமியின் எல்லைகள் எல்லாம் அவருக்கு பயந்திருக்கும். வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட பொதுவான வேதபாடம் அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் முதல் 19ஆம் வசனம் முடிய. பிலிப்பியர் 4:15 முதல். மேலும் பிலிப்பியரே, சுவிசேஷத்தின் ஆரம்பத்திலே நான் மக்கதோனியாவிலிருந்து புறப்பட்ட போது கொடுக்கல் வாங்கல் காரியத்தில் நீங்கள் மாத்திரம் எனக்கு உடன்பட்டதே அல்லாமல் வேறொரு சபையும் உடன்படவில்லை என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். நான் தெசலோனிக்கேயில் இருந்தபோதும் என் குறைச்சலை நீக்கும்படி நீங்கள் 2 தரம் அனுப்பினீர்கள். உபகாரத்தை நான் நாடாமல் உங்கள் கணக்குக்கு பலன் பெருகும்படியே நாடுகிறேன். எல்லாம் எனக்கு கிடைத்தது, பரிபூரணமும் உண்டாயிருக்கிறது. உங்களால் அனுப்பப்பட்டவைகளை சுகந்த வாசனையும் தேவனுக்கு பிரியமான உகந்த பலியுமாக எப்பாப்ராதீத்துவின் கையில் வரப்பற்றி கொண்டபடியினால் நான் திருப்தி அடைந்திருக்கிறேன். என் தேவன்
தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவையெல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார் என்பதே வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட பொதுவான வேத பாடம் வாசித்து முடிந்தது. விசுவாச பிரமாணத்தை பாடலாக பாடுவோம். சர்வ வல்லவராய் இலகு மருளாம் தந்தையாய்
கர்த்தரும் உலக இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் ஈடு நேற்று நாமத்தினாலே திருநெல்வேலி திருமண்டலம் கல்லடைக்குறிச்சி சிஎஸ்ஐ கிறிஸ்து சார்பாக அனைவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். ஆண்டோடைய கிருபை ஆசீர்வாதம் உங்களோடு கூட எப்பொழுதும் நிலைத்திருப்பதாக. ஒவ்வொரு வாரமும் உங்களோடு கூட சேர்ந்து கர்த்தரை ஆராதி மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன், கர்த்தரை துதிக்கிறேன். விசேஷமாக இந்த நல்ல வாய்ப்புகள் நமக்கு தந்து கொண்டு வருகிறேன். நம்முடைய அன்பிற்கும் மரியாதைக்கும் உரிய அருமையான ஐயா சாது சுந்தர் செல்வராஜ் அவர்களுக்காக கர்த்தரை துதிக்கிறேன். உள்ளத்தில் ஆழத்திலிருந்து ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். நம்ம எல்லாரும் ஆண்டவரை ஆராதிக்க வேண்டும், ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு பெரிய வாஞ்சையோடு கூட தரிசனத்தோடு கூட ஐயா அவர்கள் நமக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார்கள். கர்த்தர் தாமே சாது ஐயா அவர்களையும் அவர் செய்து கொண்டு வருகிற ஏஞ்சல் தொலைக்காட்சி ஊழியங்கள் மற்றும் இயேசு ஊழியங்களை அபரிவிதமாய் ஆசீர்வதிப்பாராக. நம்முடைய தனி ஜெபங்களில், குடும்ப ஜெபங்களில் ஐயா அவர்களுக்காக செய்து கொண்டு வருகிற ஊழியங்களுக்கு ஜெபிப்போம், ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம். ஒவ்வொரு வாரமும் இந்த ஊழியங்களை மிகுந்த ஜெபத்தோடும் அதிக பிரயாசத்தோடும் உங்களுக்கு வழங்கி கொண்டு வருகிறோம். ஒரு ஜெபங்கள் அதிகமாக எங்களுக்கு தேவை. எனக்காக என்னோடு கூட இது ஊழியத்திலே ஈடுபடுகின்ற அன்பு சகோதரர் ஒவ்வொருவருக்காகவும் நீங்கள் ஜெபிக்க மறவாதிருங்கள். உங்களுடைய ஜெபங்கள் தான் இன்னும் நாங்கள் உற்சாகத்தோடு கூட இந்த ஊழியங்களை செய்ய எங்களுக்கு அது மிக பலனுள்ளதாக இருக்கும். அது மாத்திரமல்ல, இந்த ஊழியத்திற்கு ஏராளமான தேவைகள் உண்டு. ஒளிப்பதிவு செய்வதற்கு கர்த்தர் உங்கள் உள்ளத்தை எவ்வாறு சொன்னால் நீங்கள் மனம் வந்து இந்த ஊழியங்களை ஆதரிக்க தாங்கு முன்வர உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். இந்த நாளிலும் கூட இந்த ஆராதனை வேளை ஒளிப்பதிவு செய்வதற்கு சென்னை ஈஸ்ட் தாம்பரத்தை சார்ந்த அருமையான குடும்பத்தினர் திரு விக்டர் ஜோசப், திருமதி பிரேமா விக்டர், இந்த அருமையான குடும்பத்தினருக்காக ஆண்டவரை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஸ்தோத்தரிக்கிறேன், துதிக்கிறேன். நம்முடைய ஊழியங்களை அதிகமாக நேசிக்கிறவர்கள், நமக்காக ஜெபிக்கின்ற அருமையான ஒரு குடும்பத்தினர் அதற்காக கர்த்தரை துதிக்கிறேன். ஆண்டவர் அவர்கள் கொடுத்த நல்ல ஒரு குடும்ப வாழ்வுக்காக, தேவனுக்கு கொடுத்த அருமையான மகன் திரு ரஞ்சன் விக்டர் அவர்களுக்காக, அவருடைய அன்புக்குரிய துணைவியார் திருமதி கிறிஸ்லைன் ரம்யா அவர்களுக்காக ஆண்டவர் துதிக்கிறேன். தேவன் இவர்கள் கொடுத்த அருமையான மகள் ரியா ரஞ்சனுக்காக ஆண்டவர் அதிகமாய் துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். கர்த்தர் தாமே இந்த முழு குடும்பத்தையும் ஆசீர்வதித்து மென்மேலும் உயர்த்துவாராக. மீகா தீர்க்கதரிசன புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் சொல்லியிருக்கிறபடியே, நீ எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளில் நடந்தது போலவே உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுத்தபடியே இந்த பிள்ளையுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் அதிசயங்களும் அற்புதங்களையும் காணும்படியான கிருபைகளை தேவன் கொடுத்து ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. தேவ கிருபை இந்த பிள்ளைகளோடு கூட என்னென்றைக்கு நிலைத்திருக்க ஆண்டவர் அனுகிரகம் செய்வாராக. அது மாத்திரமல்ல, இந்த நாளிலும் கூட இந்த ஆராதனை வேளையை நாம் துதி ஆராதனையாக நாம் ஆசரிக்க இருக்கின்றோம். நம் மத்தியிலே பாளையங்கோட்டையிலிருந்து அருமையான சகோதரர் பவுல் பொன்ராஜ் அவர்கள் நம்ம மத்தியில் வந்திருக்கிறார்கள். கர்த்தர் வல்லமையாக பயன்படுத்தப்பட்டு வருகின்ற ஒரு சிறந்த ஒரு ஊழியக்காரர். அதற்காக ஆண்டு துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். அவர்கள் இந்த நாளிலும் இந்த ஆராதனை வேளை பொறுப்பெடுத்து நடத்துவார்கள். நம்ம எல்லாரும் சேர்ந்து ஆண்டவருடைய நாமத்தை பாடி நாம் மகிமைப்படுத்துவோம், ஆராதிப்போம், ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம். தேவ கிருபை நம் அனைவரோடு கூட எப்பொழுதும் என்னென்றைக்கு நிலைத்திருப்பதாக. தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் கர்த்தருடைய நாளிலே நாம் தேவ சமூகத்திலே நாம் ஆண்டவரை ஆராதிக்கும்படி வந்திருக்கிறோம். நாம் எல்லோரும் பல்வேறு இடங்களில் இருந்தாலும் இந்த டிவி மூலமாக நாம் தேவ சமூகத்திலே ஒருமனப்பட்டிருக்கிறோம். இந்த காலை வேளையிலே கர்த்தரை ஆராதிக்கும் வண்ணமாக நமக்கு தெரிந்த ஒரு பாடலை நம்ம கலந்து உற்சாகமாய் பாடுவோம். எண்ணி எண்ணி துதி செய்வாய் என்னில் கடங்காத கிருபைகளுக்காய். ஆண்டவருடைய வாழ்க்கையிலே எண்ணக்கூடாத அளவிற்கு அவர் நன்மைகளை செய்திருக்கிறார். தனிப்பட்ட முறையில் நன்மை செய்திருக்கிறார். நம்முடைய குடும்பத்துக்கு நன்மை செய்திருக்கிறார். திருச்சபைக்கு நன்மை செய்திருக்கிறார். நீங்கள் வேலை பார்க்கிற ஸ்தாபனத்துக்கு நன்மை செய்திருக்கிறார். அதை எல்லாவற்றையும் எண்ணி பார்த்து நம் ஆண்டவரை துதித்து நம் ஆண்டவரை ஸ்தோத்தரிப்போம். எண்ணி எண்ணி துதி செய்வாய். கரங்கள் தட்டி உற்சாகமாய் ஆமென். எல்லோரும் இணைந்து பாடுவோம். எண்ணி எண்ணி துதி செய்வாய் என்னில் அடங்காத கிருபைகள் காய் என்று தாங்கும் தம்புயமே இன்ப இயேசுவின் நாமமே என்று தாங்கும்
தம்புயமே இன்ப இயேசுவின் நாமமே எண்ணி எண்ணி துதி செய்வாய். உன்னை நோக்கும் எதிரியின் கண்ணின் முன்பே பதறாதே. உன்னை நோக்கும் எதிரியின் கண்ணின் முன்பே பதறாதே. கண்மணி போல் காக்கும் கரங்களில் உன்னை மூடி மறைப்பாரே. கண்மணி போல் காக்கும் கரங்களில் உன்னை மூடி மறைப்பாரே. எண்ணி எண்ணி துதி செய்வாய். என்னில் அடங்காத கிருபைகள் காய் என்று தாங்கும் தம்புயமே இன்ப இயேசுவின் நாமமே என்று தாங்கும் தம்புயமே இன்ப இயேசுவின் நாமமே எண்ணி எண்ணி துதி செய்வாய். யோர்தான் புரண்டு வரும் போல் எண்ணற்ற பாருங்களோ. யோர்தான் புரண்டு வரும் போல் எண்ணற்ற பாருங்களோ. எலியாவின் தேவன் எங்கே உந்தன் விசுவாச சோதனையில். எலியாவின் தேவன் எங்கே உந்தன் விசுவாச சோதனையில். எண்ணி எண்ணி துதி செய்வாய். என்னில் அடங்காத கிருபைகள் காய் என்று தாங்கும் தம்புயமே இன்ப இயேசுவின் நாமமே என்று தாங்கும் தம்புயமே இன்ப இயேசுவின் நாமமே எண்ணி எண்ணி துதி செய்வாய். ஹல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு செய்த நன்மைகளை நாம் எண்ணி எண்ணி துதிக்கிற பொழுது நிச்சயமாக அவருடைய நாமத்தை சொல்லாமல் இருக்க முடியாது. இயேசுவின் நாமம் அது பெரிதான நாமம். இயேசுவின் நாமம் அது விசேஷமுள்ள நாமம். முழங்கால்கள் யாவும் முடங்கும் நாமம். இயேசுவின் நாமத்தை அறிக்கை செய்யும்போது பிசாசுகள் ஓடும். இயேசுவின் நாமத்தை அறிக்கை செய்யும்போது நமக்கான வாசல் திறக்கும். சில நபர்கள் சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்கன்னா, என் பேரை அவங்கள்ட்ட சொல்லுங்கள், என் பேரை அவங்கள்ட்ட சொல்லுங்கள், அவங்க எனக்காக உங்களுக்கு உதவி செய்வாங்கன்னு சொல்லுவாங்க. உலகப்புறமா ஒரு மனிதரே என் பேரை சொன்னால் எனக்காக அவங்க செய்வாங்கன்னு சொல்லும் பொழுது ஆண்டவர் பெயரை இந்த உலகத்தை படைத்த நமக்காக சிலுவையில் ரத்தம் சிந்தி நமக்காக பாவத்தை ஜெயித்து மரணத்தை ஜெயித்து உயிர்த்தெழுந்த ஆண்டவர் நாமத்தை நீங்கள் சொல்லும்போது நிச்சயமாக அந்த நாமத்தில் வெற்றி உண்டு, அந்த நாமத்தில் ஜெயம் உண்டு. நமக்கு தெரிந்த ஒரு பாடலை பாடுவோம். இயேசுவின் நாமமே இனிதான நாமம் என்ற பாடலை நாம் இணைந்து நம்ம பாடுவோம். கரங்களை தட்டி இந்த காலை நேரத்தில் ஆண்டவருடைய நாமத்தை நாம் உயர்த்துவோம், ஆண்டவருடைய நாமத்தை நாம் போற்றுவோம். எல்லாரும் இணைந்து இந்த பாடலை கரங்களை தட்டி உற்சாகமாய் பாடுவோம். இயேசுவின் நாமமே. இயேசுவின் நாமமே திருநாமம், முழு இருதயத்தால் தொழுவோம் நாமம். இயேசுவின் நாமமே திருநாமம், முழு இருதயத்தால் தொழுவோம் நாமம். இயேசுவின் நாமமே திருநாமம், முழு இருதயத்தால் தொழுவோம் நாமம். எல்லாரும் இணைந்து பாடுவோம், தேவநாமத்தை மையப்படுத்துவோம். காசினில் அதற்கு இணை இல்லை. இந்த உலகத்தில் இயேசுவின் நாமத்திற்கு இணையாக வேறு ஒரு நாமம் இல்லை. எல்லா நாமத்திற்கும் மேலான நாமம் இயேசுவின் நாமமே திருநாமம், முழு இருதயத்தால் தொழுவோம் நாமம். இயேசுவின் நாமமே திருநாமம், முழு இருதயத்தால் தொழுவோம் நாமம். காசினில் இல்லதனும் இணையில்லையே, விசுவாசித்தவர்களுக்கு குறையில்லையே. காசினில் இல்லதனும் இணையில்லையே, விசுவாசித்தவர்களுக்கு குறையில்லையே.
இயேசுவின் நாமம் திருநாமம் முழு இருதயத்தால் தொழுவோம் நாமம். இத்தரையில் மெத்த அதிசய நாமம் அதை நித்தமும் தொழுபவர்க்கு ஜெயநாமம். இத்தரையில் மெத்த அதிசய நாமம் அதை நித்தமும் தொழுபவர்க்கு ஜெயநாமம். இயேசுவின் நாமம் திருநாமம் முழு இருதயத்தால் தொழுவோம் நாமம். உத்தம மகிமை பெற சித்த நாமம் இது சத்திய விதேயமான ஒத்த நாமம். உத்தம மகிமை பெற சித்த நாமம் இது சத்திய விதேயமான ஒத்த நாமம். இயேசுவின் நாமமே திருநாமம் முழு இருதயத்தால் தொழுவோம் நாமம். இயேசுவின் நாமமே திருநாமம் முழு இருதயத்தால் தொழுவோம் நாமம். இயேசுவின் நாமமே திருநாமம் முழு இருதயத்தால் தொழுவோம் நாமம். ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தை நாம் தொழுகின்ற பொழுது, இயேசுவின் நாமத்தை நாம் மகிமைப்படுத்துகிற பொழுது, நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் அப்படியே வெறுமையாக அனுப்புகிற ஆண்டவர் அல்ல, அவருடைய வார்த்தையை கொடுத்து அனுப்புகிறார். வேத புஸ்தகத்தில் ஆண்டவர் நமக்கு நிறைய வாக்கு தத்தங்களை கொடுத்திருக்கிறார். அந்த வாக்கு தத்தங்கள் ஆமென்றும் ஆமென் என்றும் இருக்கிறது. உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் கொடுத்த வாக்கு தத்தங்கள் ஆமென்றும் ஆமென் என்றும் இருக்கிறது. அந்த வாக்கு தத்தங்களை பெற்றுக்கொண்ட நாம் ஒவ்வொரு நாளும் இந்த வாக்கு தத்த வார்த்தைகளை நாம் அசை போட வேண்டும். முதலாவது பாடினோம், எண்ணி எண்ணி துதி செய்ய வேண்டும் என்று சொன்ன பாடினோம். ஆண்டவராக இயேசுவின் நாமத்தை நாம் துதித்து போற்றுகிற பொழுது ஆண்டவர் நமக்கு வார்த்தைகளை தருகிறார். அன்றைக்கான வார்த்தைகள், அந்த மாதத்துக்கான வார்த்தைகள், அந்த வருடத்துக்கான வார்த்தைகள், வாழ்க்கைக்கான வார்த்தைகளை தந்து நம்மை வாழ வைக்கிற தெய்வம் அவருடைய தெய்வம். ஹல்லேலூயா. ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில் ஒரு கேள்வி எழும்பலாம், ஆண்டவர் எனக்கு கொடுத்த வார்த்தை என்னாயிற்று, ஆண்டவர் எனக்கு கொடுத்த வாக்கு தத்தங்கள் என்ன ஆயிற்றுன்னு சொல்லி நமக்குள்ள கேள்விகள் நினைச்சலாம், எழும்பலாம். ஆனால் பாடல் சொல்கிறது, ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடலின் சத்தமும் தொனிக்கும், ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவரின் வாக்கு பலிக்கும். ஆம் பிரியமானவர்களே, ஆண்டவருடைய வாக்கு நிச்சயமாக பலிக்கும். இந்த வருஷத்திலே அல்லது போன வருஷத்திலே அல்லது ஆண்டவர் உங்களுக்கு எப்பெல்லாம் வாக்கு தத்தங்கள் கொடுத்தாரோ அந்த வாக்கு தத்தங்கள் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில், என் வாழ்க்கையில் நிறைவேறும். அதை நாம் விசுவாசத்தோடு அந்த வாக்கு தத்த வார்த்தைகளை நாம் அறிக்கை பண்ணும்போது கர்த்தர் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையிலே அற்புதங்களை செய்வார். சில கிராமத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் சிலர் சொல்லுவாங்க, அந்த அக்காட்ட பேசாதுங்க, அந்த அண்ணன் பேசாதுங்க, ஏன் பேசக்கூடாது பிரதர் அப்படின்னு கேட்டால் அவங்க சொல்லுவாங்க, அந்த அண்ணன் சொன்னால் பலிக்கும். ஏன் அந்த அண்ணன் சொன்னால் பலிக்கும்? அவங்க சொல்லுவாங்க, அவங்களுக்கு கருணாக்கு அப்படிம்பாங்க, அவங்களுக்கு கருணாக்கு அப்படிம்பாங்க. கருணாக்கு உள்ளவங்க சொன்னால் பலிக்கும்னா ஆண்டவர் சொன்னால் பலிக்குமா பலிக்காதா? அப்போ ஆண்டவர் உங்களுக்கு ஒரு வாக்கு கொடுத்தா நிச்சயமாக படிக்கும். இந்த பாடல் நாம் இணைந்து பாடுவோம். ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடலின் சத்தமும் தொனிக்கும், ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவரின் வாக்கு பலிக்கும் என்ற பாடலை நாம் கரங்கள் தட்டி உற்சாகமாய் பாடுவோம். மகிமைப்படுத்துவேன் என்றாரே, மகிமையின் பாசம் பெரிதே, மங்காத புகழுடன் வாழ்வோம், மாட்சி பெற்றுயர்ந்திடுவோமே, குறியிட மாட்டோம் குன்றிட மாட்டோம், கரையில்லா தேவனின் வாக்கு, குறியிட மாட்டோம் குன்றிட மாட்டோம், கரையில்லா தேவனின் வாக்கு. ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தோனிக்கும், ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும், ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆதி நிலை ஏகுவோமே, ஆசீர் திரும்ப பெறுவோமே, பாலான மண்மேடுகள் யாவோ பாராளும் வேந்தன் மனையாகும்,
வாழ்வு மறையும் சீர்வாழ்வு மலரும் சீயோனின் மகிமை திரும்பும். சிறை வாழ்வு மறையும் சீர்வாழ்வு மலரும் சீயோனின் மகிமை திரும்பும். ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தொனிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். விடுதலை முழங்கிடுவோமே, விக்கீனம் யாவும் மகளும். இடுக்கண்கள் சூழ்ந்திடும் வேளை இரட்சகர் மீட்பருள்வாரே. நுகங்கள் முறிந்திடும் கட்டுகள் அருந்திடும், விடுதலை பெருவிழா காண்போம். நுகங்கள் முறிந்திடும் கட்டுகள் அருந்திடும், விடுதலை பெருவிழா காண்போம். ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தொனிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஹல்லேலூயா. ஆண்டவர் எனக்கு கொடுத்த வாக்குத்தத்தம், உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம், உங்கள் குடும்பத்துக்கு கொடுத்த வாக்குத்தத்தம், உங்கள் திருச்சபை கொடுத்த வாக்குத்தத்தம், தேசத்துக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் நிச்சயமாக ஆண்டவர் நிறைவேற்றுவார். அதில் கடைசியாக ஒரு ஸ்டான்ஸ் நம்ம பாடி நம்ம ஆராதிக்க போகிறோம். யாக்கோபு நடுங்கிடுவானோ, யாக்கோபின் தேவன் துணையே. அந்த கடைசி ரெண்டு சொல்லு, பதறாத வாழ்வும் செதறாத மனமும் பரிசாக தேவன் அருள்வார். ஆமென். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில், இந்த உலகம் ரொம்ப வேகமாக போயிட்டுருக்குது, ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்குது. எங்கே பார்த்தாலும் ஒரே பரபரப்பு, எங்கே பார்த்தாலும் எந்த காரியத்தை எடுத்துக்கிட்டாலும் மக்கள் இன்றைக்கி மன அழுத்தத்தோடு டென்ஷனாக காணப்படுறாங்க. ஆனால் வேதம் சொல்லுது, பதறாத வாழ்வும் செதறாத மனமும் பரிசாக தேவன் அருள்வார். இந்த கவியை நம்ம பாடி நம் ஆண்டவரை ஆராதிக்க போகிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. யாக்கோபு நடுங்கிடுவானோ, யாக்கோபின் தேவன் துணையே. அமெரிக்கை வாழ்வை அமைப்போம், ஆண்டவர் மார்கில் சுகிப்போம். பதறாத வாழ்வும் சிதறாத மனமும் பரிசாக தேவன் அருள்வார். பதறாத வாழ்வும் சிதறாத மனமும் பரிசாக தேவன் அருள்வார். ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தொனிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஹல்லேலூயா. ஆண்டவர் தந்த வாக்கு தத்தங்கள் நிச்சயமாக நம் வாழ்க்கையிலே பலிக்கும். விசுவாசத்தோடு நாம் காத்திருப்போம். நிச்சயமாக ஆண்டவர் நம்மை அந்த வாக்கு தத்தங்களை கொடுத்து நம்மை ஆசீர்வதிப்பார். இப்போ நம்ம ஆண்டவர் ஆராதிக்க போகிறோம். இருக்கிற இடங்களிலே ஒருவர் நீங்கள் எளிமை நின்று நீங்கள் ஆண்டவர் ஆராதிக்கலாம், அல்லது நீங்கள் உட்கார்ந்த இடத்துல கண்களை மூடி நம்ம தேவ சமூகத்தில் ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்த போகிறோம், ஆண்டவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்த போகிறோம். எல்லாரும் ஒரு விசை இந்த நேரத்தில் நாம் ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். அவரை மகிமைப்படுத்தும் எந்த ஸ்தானத்துக்கும் ஆண்டவர் வருவேன் என்று சொல்லியிருக்கிறார். நாம் இந்த இடத்துல ஒரு மனமாய் நம்ம கூடி வந்திருக்கிறோம். தெய்வ சமூகத்தில் ஒரு மனமாய் கூடி தெய்வத்தை ஆராதிக்கும்படி நம்ம படைத்த ஆண்டவர் ஆராதிக்கும்படி ஆண்டவர் கிருபை கொடுத்திருக்கிறார். இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், அவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் என்ற அந்த ஒரு பிரதானமான நோக்கத்தோடு ஆண்டவர் உங்களையும் என்னையும் அவர் தெரிந்து கொண்டார். உங்களையும் என்னையும் ஆண்டவர் தெரிந்து கொண்டு அவரை ஆராதிக்கும்படியாக கர்த்தர் நம்மை அழைத்து வந்திருக்கிறார். எனவே எல்லாரும் வாயிலை திறந்து ஆண்டவர் கொடுத்த
கொடுத்த வாக்குத்தத்தங்களுக்காக, ஆண்டவர் கொடுத்த நன்மைகளுக்காக, ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதத்திற்காக ஒவ்வொன்றையும் எண்ணி பார்த்து நம்ம ஆண்டவர் துதிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம துதிக்கிறோம் 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 கர்த்தாவே. மகிமையின் தேவனே நம்ம துதிக்கிறோம். மகத்துவம் நிறைந்தவரையும் நாங்கள் துதிக்கிறோம். ஆராதனைக்குரியவரையும் நாங்கள் துதிக்கிறோம் கர்த்தாவே. எங்களை ஆட்கொண்டு வழிநடத்துகிறவரையும் நாங்கள் துதிக்கிறோம். ஓ துயாரி துயவரையும் நாங்கள் துதிக்கிறோம் கர்த்தாவே. பேர் சொல்லி அழைத்தவரையும் துதிக்கிறோம். முன் குறித்தவரையும் நாங்கள் துதிக்கிறோம் கர்த்தாவே. எங்களை ஆசீர்வதிக்கிறவரையும் நாங்கள் துதிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நமக்கு ஸ்தோத்திரம் 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 தகப்பனே. Thank you Jesus. இன்றை தினமதிலும் ஒருமித்து கூடவும் நாமத்தினார். இன்றை தினமதிலும் ஒருமித்து கூடவும் நாமத்தினார். தந்தனின் கிருபைக்காய் உமக்கென்றும் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே. தந்தனின் கிருபைக்காய் உமக்கென்றும் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே. ஸ்தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா. ஸ்தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா. ஸ்தோத்திரம் செய்கிறோம் என்னடியாத்தீர் நாமத்தின் ஆதரவில். ஸ்தோத்திரம் செய்கிறோம் என்னடியாத்தீர் நாமத்தின் ஆதரவில். ஆண்டவர் கொடுத்த வேலை, ஆண்டவர் கொடுத்த பணி, ஆண்டவர் கொடுத்த ஊழியங்கள், ஆண்டவர் கொடுத்த படிப்பு பதவி எல்லாவற்றுக்கும் ஆண்டவர் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இத்தனை மகத்துவம் உள்ள பதவியில் ஆண்டவர் கொடுத்த எல்லா ஆசீர்வாதத்துக்காக எல்லாவற்றுக்காக நம்ம ஆண்டவரை நன்றி செலுத்துவோம். ஆண்டவர் துதிப்போம். ஹல்லேலூயா. இத்தனை மகத்துவமுள்ள பதவியில் வேலைகள் எங்களுக்கு, இத்தனை மகத்துவமுள்ள பதவியில் வேலைகள் எங்களுக்கு, எத்தனை மாதயவு நின் கிருபை எத்தனை ஆச்சரியா. எத்தனை மாதயவு நின் கிருபை எத்தனை ஆச்சரியம். எத்தனை ஆச்சரியம். நாம் எதிர்பார்க்காத வேலை, நாம் எதிர்பார்க்காத இடங்களிலிருந்து நமக்கு திறந்த வாசல், நாம் எதிர்பார்க்காத இடங்களில் நமக்கு ஒத்தாசை, நாம் எதிர்பார்க்காத இடங்களிலிருந்து ஆண்டவர் ஆத்துமாக்கள் அறுவடையாக கொள்ளுபடியாக கொடுத்திருக்கிறார். இதெல்லாம் எண்ணி பார்த்து நம்ம ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போம், ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். இப்பொழுது ஒரு விசை நாம் ஆராய்ந்து பார்ப்போம் தெய்வ சமூகத்தில். ஆண்டவரே, ஒரு விசை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. ஆராதித்த நாங்கள் ஒரு விசை எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. வேதனைப்படுத்தின காரியம் இருக்கும் என்று சொன்னால் ஒரு விஷயம் ஆண்டவரே உங்கள் இரத்தத்தினாலே கழுவி என்னை எங்களையும் பரிசுத்தப்படுத்துங்கன்னு சொல்லி கேட்போம். கடந்த வாரத்தில் இந்த வாரம் வரைக்கும் ஆண்டவரே நாங்கள் வாழ்ந்த வாழ்க்கையில் உங்களுடைய நாமத்துக்கு மகிமை கொடுக்காமல் அவமரியாதை கொண்டு சொன்னோம். ஒரு விஷயம் ஆண்டவரே உங்கள் இரத்தத்தினாலே கழுவி என்னை பரிசுத்தப்படுத்துங்கன்னு சொல்லி கேட்போம். ஒரு விஷயம் உங்கள் இரத்தத்தினாலே கழுவி என்னை பரிசுத்தப்படுத்துங்கன்னு சொல்லி கேட்போம். ஹல்லேலூயா, மகிமை ஸ்தோத்திரம். யோசேப்பை போல் நான் ஒழுங்கில்லையே, நோவாவை போல் நீதிமானும் இல்லையே, தானியேலை போல் உம்மை வேண்டவில்லையே, ஆபிரகாமை போல் விசுவாசி இல்லையே, நானாக தானாக வந்திருக்கிறேன், நானாகவே வந்திருக்கிறேன், உம் பிரசன்னத்தில் வந்திருக்கிறேன், நீ இன்று என்னை ஏற்றுக்கொள்வீரா, உம் ராஜ்யத்தில் சேர்த்துக் கொள்வீரா. ஆண்டவரே, எங்களை ஆராய்ந்து பார்க்கிறோம் ஆண்டவரே. எங்களுக்கு முன்பு வாழ்ந்த நீதிமான்களை போன்று ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே நீர் எதிர்பார்க்கிற ஒழுக்கம்,
நீர் எதிர்பார்க்கிற விசுவாசம், நீர் எதிர்பார்க்கிற ஜெப வாழ்க்கை, நீர் எதிர்பார்க்கிற அர்ப்பணிப்பு எங்களுடைய வாழ்க்கையில் இல்லை ஆண்டவரே. நீங்க எதிர்பார்த்த அளவு இன்னும் நாங்கள் ஓடவில்லை ஆண்டவரே. நாங்கள் திராசில் வைக்கப்பட்டால் நாங்கள் குறைவாய் காணப்படுகிறோம் ஆண்டவரே. ஆனாலும் நீர் எங்களுக்காக சிலுவையிலே சிந்தின இரத்தத்தினாலே ஆண்டவரே, உம்முடைய கிருபையினாலே இந்த நேரத்தில் கிருபாசனத்தை நிற்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் அறிந்தோ அறியாமலோ ஆண்டவரை, தெரிந்தோ தெரியாமலோ ஆண்டவர், நாங்கள் செய்த அனைத்து பாவங்களையும் குற்றங்களையும் உங்கள் இரத்தத்தினாலே கழுவி எங்களை பசுத்தப்படுத்தும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய பிள்ளையாக எங்களை ஏற்றுக்கொள்ளும்படி நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுக்கு இறங்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம், எங்களுக்கு இறங்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம், எங்களுக்கு கிருபை பாட்டும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் இந்த நேரத்தில் ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். இந்த ஆராதனை வேளையில் ஆண்டவரே இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே. ஜெபங்களை கேட்டு நீர் அவங்களுக்கு ரட்சிப்பை கொடுப்பீராக. எந்தெந்த காரியத்துக்கெல்லாம் ஏசப்பா இந்த பாவத்தை மன்னிங்க, இந்த பாவத்தினால் விட முடியல, எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி ஜெபிக்கிறார்களோ, கர்த்தருடைய ஜெபத்தை கேட்டு இந்த நேரத்தில் தானே விட முடியாத சில பாவ பழக்கங்கள், விட முடியாத சில தீமைகள் இந்த நேரத்தில் தாவே அவர்களை விட்டு நீங்க விடுதலையாக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒரு தெய்வீக விடுதலை அவருடைய வாழ்க்கையில உண்டாக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே ஐயா பாவ மன்னிப்பு உண்டாகும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே விடுதலை உண்டாகும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. விட முடியாத பாவ பழக்கங்கள் ஆண்டவரே இந்த நாளிலே உம்முடைய கிருபையினாலும் உம்முடைய வல்லமையினாலும் ஆண்டவரே விடுதலைக்கப்படுவதாக ஆண்டவரே. இந்த கிருபை தாங்கட்டும். இந்த நாளில் ஆண்டவரே உம்மை ஆராதிக்கும்படியாகவும், உம்மை பாடி துதிக்கும்படியாகவும், எங்களை ஆராய்ந்து பார்க்கும்படியாகவும் கர்த்தர் கொடுத்த கிருபைக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து உம்முடைய கிருபை எங்களை தாங்கட்டும். இப்போ இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தையை கேட்பதற்கு ஆயத்தமாக கீதம் 668 பாடுவோம். இயேசுவை நம்பி பற்றி கொண்டேன். கீதம் 668 பாடுவோம். சுபன
ஆண்டவர் இந்த நாளில் நம்மோடு கூட பேசும்படியாக நாம் ஜெபம் செய்வோம். பரிசுத்த பிதாவே, உம்முடைய திருவார்த்தைகளை கேட்க வந்திருக்கிறோம். எங்களோடு கூட பேசும் ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையின் மூலமாக நாங்கள் பலனடைய, ஸ்திரப்பட, எங்களுக்கு வேண்டிய நன்மைகளை நாங்கள் பெற்றுக்கொள்ள எங்களுக்கு கிருபை தாரும். என்னை மறைத்து நீர் வெளிப்படும் அப்பா. இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தை ஜெபிக்கிறோம் தூய பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, மீண்டும் உங்கள் அனைவரை அன்போடு கூட வாழ்த்துகிறேன். ஆண்டவருடைய கிருபை நம்ம அனைவரோடு கூட எப்பொழுதும் நிலைத்திருப்பதாக. இந்த நாளிலும் கூட நம்ம எல்லாருக்கும் ஆசீர்வாதமாக இருக்கும்படியாக தெரிந்து கொண்ட வேத வசனம் அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவையெல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். பிலிப்பு திருச்சபை பல பாடுகள், பல கஷ்டங்களுக்கு மத்தியிலே கடந்து சென்று கொண்டிருந்த இந்த திருச்சபைக்கு பவுல் இந்த நிருபத்தை எழுதி முடிக்கும் பொழுது அவன் சொல்லுகின்றான், என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவையெல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். உங்களுடைய குறைவுகளெல்லாம் கர்த்தர் நிறைவாக்குவாராம். எப்படி தெரியுமா? தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படியே. தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படியே. கிறிஸ்து பிறப்பதற்கு கிமு 350ஆம் ஆண்டு, 350 ஆண்டுகளுக்கு முன்பாக கிரேக்க சாம்ராஜ்யத்தினுடைய மன்னராயிருந்த இந்த கிரேட் அலெக்சாண்டர் ஒரு நாள் அவர் தன்னுடைய ரதத்திலே தன்னுடைய தளபதியோடு கூட படை வீரர்களோடு கூட பிரயாணப்பட்டு சென்று கொண்டிருந்தார். அப்பொழுது வீதியிலே ஒரு பிச்சைக்காரன் மகா அலெக்சாண்டர் செல்லுகிறான்க்கு பார்த்து, மன்னா எனக்கு இறங்கும், நான் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற எனக்கு உதவி செய்யும் என்று கூப்பிடத் தொடங்கினான். இதை பார்த்த இந்த மன்னன் தன்னிடத்தில் இருந்த சில தங்க காசுகளை எடுத்து ரதத்தில் சென்று கொண்டிருக்கும் பொழுது அவனை நோக்கி வீசினார். அந்த பிச்சைக்காரனுக்கு பெரிய சந்தோஷம், பெரிய மகிழ்ச்சி. மன்னனிடத்தில் கேட்ட உடனே தங்க காசுகளை, பொற்காசுகளை வீசிவிட்டான்னு சொல்லி பெரிய சந்தோஷம். ஓடி போய் அதை எடுத்துக்கொண்டான். அதுக்கு மேலே தளபதி நின்று கொண்டிருந்தார். அவனுக்கு ரொம்ப வருத்தம். மன்னரை பார்த்து சொன்னான், மன்னா, நீங்கள் ஏன் இப்படி செய்தீர்கள்? அவனுக்கு பித்தளை காசு போட்டாலே அதுவே பெருசு, அதை போட்டிருக்கலாமே, நீங்கள் ஏன் தங்க காசை கொண்டு போய் போட்டுட்டீங்க என்று சொன்னான். அப்பொழுது இந்த அலெக்சாண்டர் மன்னன் சொன்னான், தளபதியே, அவனை பொறுத்தவரையில் பித்தளை காசு ரொம்ப பெரிதானதான், நீ சொல்வது சரிதான். ஆனால் என்னுடைய அந்தஸ்துக்கு அந்த பித்தளை காசு போடுவது அவ்வளவு நல்லதல்ல. அது என்னுடைய அந்தஸ்துக்கு அது நிகராகாது. என்னுடைய அந்தஸ்து பித்தளை காசு அல்ல, தங்க காசு. ஆகவே தான் அதை போட்டேன் என்று சொன்னான். அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஒரு உலக பிரகாரமாக ஒரு மனிதன், ஒரு தேசத்துடைய தலைவன், மன்னன், ஒரு பிச்சைக்காரன் கேட்டான் என்பதற்காக அவன் பித்தளை காசு போடாமல் தன்னுடைய அந்தஸ்துக்கு எது சரியோ அதை போட்டான், தங்க காசு. நீங்களும் நானும் ஆராதிக்கிற ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? வானத்தையும் படைத்தவர், அண்ட சராசரங்களை ஒரே சொல்லால் அவர் படைத்தவர் என்று வேத வசனம் சொல்லுகிறது. வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் உண்டாக்கின கர்த்தர் என்று யோனா சொல்லுகின்றான். இந்த வேத புஸ்தகம் வாசித்து பார்க்கும் பொழுது ஆங்கில வேதாகமத்தில் இவ்வாறு எழுதப்பட்டிருக்கிறது, God will meet all your needs according to his glorious riches. அவர் தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படியே, அவர் எவ்வளவு ஐஸ்வர்யமுடையவராக இருக்கிறார், அதன்படியே நம்ம எல்லாரும் எந்திரிச்சு வரனா ஆசீர்வதிப்பார் என்று வசனம் சொல்லுகிறது. ஆண்டவருடைய ஆசீர்வாதம் சாதாரணமானது அல்ல அன்பானவர்களே. அவர் நம்மை ஆசீர்வதிக்க வேண்டும், அதுதான் ரொம்ப முக்கியமானது. இன்றைக்கும் ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிற ஆண்டவராக இருக்கிறார். இன்றைக்கு நம்மளோடு கூட ஆண்டவரை உண்மையோடு கூட பின்பற்றின
ஒரு தேவ மனுஷன், கர்த்தர்கள் வைராக்கியமாய் வாழ்ந்த ஒரு தேவ ஊழியக்காரர். அவனுடைய வாழ்விலிருந்து ஒரு சில காரியங்களை கர்த்தர் எப்படி அவருக்கு உதவி செய்தார், அவர் எப்படி பார்த்து கொண்டார் என்பதை குறித்து உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரத்தை நாம் திருப்பி வைத்துக் கொள்ளுவோம். இங்கு வசனம் சொல்லுகிறது, ஆண்டவராய் கர்த்தர் எலியாவின் வாழ்க்கையிலே எப்படியெல்லாம் செயல்பட்டார் என்பதை குறித்து மிக விளக்கமாக நாம் பார்க்கலாம். அந்த அதிகாரத்திலே இங்கு முதலாவது நாம் பார்க்கும் பொழுது 1 ராஜாக்கள் 17:4 சொல்லப்பட்டிருக்கிறது, அந்த ஆற்றின் தண்ணீரை குடிப்பாய், அங்கே உன்னை போஷிக்க காகங்களுக்கு கட்டளையிடுவேன் என்றார். ஆண்டவராய் கர்த்தர் எலியாவை பார்த்து சொல்லுகின்றார், நீ நேரா கேரி ஆற்றண்டையில் போய் ஒளிந்து கொண்டிரு. இவை ஆகாபுக்கு முன்பாக சொன்னான். முதலாம் வசனம் சொல்லுகிறது, என் வாக்கின்படியே அன்றி இந்த வருஷங்களிலே பனியும் மழையும் பெய்யாதிருக்கும் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் அப்படின்னு சொல்கிறான். ஒரு ராஜாவுக்கு முன்பாக சொல்கிறான், என் வாக்கின்படி என்று இனி பனியும் பெய்யாது மழையும் பெய்யாது சொல்லிட்டு போயிட்டான். ராஜா விடுவானா? ஆண்டவர் சொன்னார், அவனை தேடுவான். நீ நேராக கேரி ஆற்றண்டையில் போய் நீ ஒளித்து கொண்டுரு. அங்கே நான் உன்னை நினைச்சுவேன்னா போஷிப்பேன். ஆண்டவர் தமது ஊழியக்காரன் மீது, தம்முடைய பிள்ளைகள் மீது கரிசனை உடையவராக இருக்கிறார். ஆண்டவர் மேலே அவ்வளோ ஒரு கேர் பண்ணுறவராக இருக்கிறாருங்க. நம்முடைய தாய் தகப்பன் நம் மீது எவ்வளவு அக்கறை உடையவராக இருக்கிறார். அதை காட்டிலும் ஆண்டவர் எப்படி இருக்கிறார்னு பார்த்தீங்கன்னா அதிக கரிசனை உடையவராக, அக்கறை உடையவராக இருக்கிறார். ஆண்டவர் தான் சொன்னார், நீ ஆகாப்ட்ட போய் இப்படி சொல்லு அப்படி சொன்னார். அவன் போய் சொன்னான். ஆகாப் ராஜா சும்மா விடுவானா? போய் சாபம் போட்டு போயிட்டானே, இவனை விடக்கூடாது அப்படி தானே நினைப்பான். அவர் சொன்னார், நீ கேரி ஆற்றங்கரையில் போய் இறப்பா, நான் உன்னை போஷிக்கும்படியாக நான் என்ன செய்திருக்கேன்னா காகங்களுக்கு கட்டளையிட்டிருக்கிறேன். ஆண்டவருக்கு அவர் பணியை செய்கிறான். ஆண்டவர் அவன் மீது அவ்வளவு அக்கறையுடையவரை பாதுகாத்து கொள்ளுகிறார். அடுத்த வேளை அவன் ராஜா அவனை தேடுவான். இவன் போய் ஒளித்து கொண்டால் இவனுக்கு சாப்பிடுவதற்கு என்ன செய்ய, எல்லாவற்றையும் ஆண்டவர் பிளான் பண்ணி செய்து கொண்டிருக்கின்றார். காகங்களுடைய ஒரு குணாதிசயம் என்ன? அது எப்பமாவது அப்பத்தை இறைச்சி எடுத்துக்கொண்டு மற்றவங்களுக்கு கொடுக்குமா? அது இறைச்சி துண்டை கொடுக்குமா? டெய்லி காலையிலையும் சாயங்காலம் வந்து இது எரிச்சதுன்னா கொடுத்து கொண்டிருக்கிறது. ஆண்டவர் தம்முடைய ஊழியக்காரனை அந்த அளவிற்கு தமக்கு முன்பாக, கர்த்தருக்கு முன்பாக உண்மையோடு உத்தமத்தோடு வைராக்கியம் வாழுகிற பிள்ளைகளுக்கு அவர் அத்தனை கரிசனையுடையவராக இருக்கிறார். அன்பான ஆண்டுடைய பிள்ளைகளே, அந்த ஆற்றில் தண்ணீர் வற்றி போகும் வரைக்கும் ஆண்டவர் நினைச்சுதார்னா பத்திரமாய் பாதுகாத்து கொண்டார். ஒரு வாழ்க்கையில் எத்தனையோ குறைவுகள், எத்தனையோ விதமான மன கஷ்டங்களுக்கு வந்து சென்று கொண்டிருக்கலாம். இந்த உலகத்தில் எனக்கு யார் இருக்கிறாங்க, என் வாழ்க்கையில் இவ்வளவு குறைகள் இருக்கிறது, நம்முடைய வியாதியை குறித்து, பொருளாதாரத்தை குறித்து, தேவைகளை குறித்து, இன்னும் குடும்பத்தை குறித்து பல காரியங்களும் குறைவுபட்டு கொண்டே இருக்கின்றோம். யார் இருக்கிறாங்க? ஆண்டவர் சொல்றார், மகனே மகளே நான் இருக்கிறேன். அவன் மீது கரிசனை உள்ள ஆண்டவர். ஆகவே தன் பேதுரு அப்போஸ்தலன் சொல்லும் பொழுது 1 பேதுரு 5:7 சொல்லப்பட்டு இருக்கிறது, அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியால் உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேல் நினைச்சிருங்கன்னா வைத்து விடுங்கள். மத்திய எழுதின சுவிசேஷம் இங்கு 6ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசி பார்க்கும் பொழுது வேதம் மிக அழகாக சொல்லுகிறது பாருங்க. 31ஆம் வசனத்தில், ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதிருங்கள். இவைகளெல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள். இவைகளெல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். நீங்கள் ஏன் கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கிறீங்க? ஏன் நீங்கள் வேதனைப்பட்டு கொண்டு இருக்கிறீங்க?
உங்கள் பரமபிதா எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறாருங்க. அவர் உங்களுடைய தேவைகளை சந்திப்பதற்கு போதுமானவராக இருக்கிறார். காரணம், நம் மீது கரிசனை உள்ள ஒரு ஆண்டவர் அவர். நம்முடைய தகப்பனை காட்டிலும் தாயை காட்டிலும் மிகுந்த கரிசனை உள்ள ஒரு ஆண்டவரை நாம் ஆராதித்து கொண்டிருக்கிறோம். அவர் மேலே நம்ம பாரத்தை வைத்து விடுவோம். அவர் ஒரு நாளும் நீதிமானை தள்ளாட விடவே மாட்டார். ஆதியாகமம் புஸ்தகம் 21ஆம் அதிகாரத்தை வாசித்து பார்க்கும் பொழுது அந்த 14ஆம் வசனத்தின் பின்புலிருந்து கடைசி 15, 16, 17 ஆகிய வசனங்களில் பெயர்சபா வனாந்தரத்தில் இங்கு ஆகார் அலைந்து கொண்டிருக்கின்றாள். தன்னுடைய குழந்தை தண்ணீர் இல்லாமல் அது மிகுந்த வேதனையோடு கூட கதறிக்கொண்டிருக்கின்றது. பிள்ளை சாகிறதை அவள் பார்க்க முடியவில்லை. தண்ணீரும் குழந்தை சாக போகுது. ஓடு கதறி அழுகிறாள். நீங்கள் வேதத்தில் வாசி பார்க்கும்போது 16ஆம் வசனத்தில் பிள்ளை சாகிறதை பார்க்க மாட்டேன் என்று எதிராக அம்பு பாயும் தூரத்திலே போய் உட்கார்ந்து சத்தமிட்டு அழுதாள். 17ஆம் வசனம், தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். தேவதூதன் வானத்திலிருந்து ஆகாரை கூப்பிட்டு, ஆகாரே, உனக்கு என்ன சம்பவித்தது? பயப்படாதே. பிள்ளை இருக்கும் இடத்துல தேவன் அவன் சத்தத்தை கேட்டார். தன்னுடைய ஆண்டவனாகிய ஆபிரகாமால் சாராளால் துரத்தி விடப்பட்டவள் வனாந்திரத்தில் அலைந்து கொண்டிருக்கிறாங்க. யாருமே ஆதரவு கிடையாது. ஐயோ, என் பிள்ளை மடிந்து கொண்டிருக்கிறானே, செத்து கொண்டிருக்கிறானே, எப்படி பார்ப்பேன்? அந்த வனாந்தரத்தில் ஆண்டவர் அப்படி விசாரிக்கின்றார். எவ்வளவு ஒரு அக்கறை உடையவராயிருக்கிறார், கரிசனுடையவராக. பயப்படாதே, ஆகார், உனக்கு என்ன சம்பவித்தது? அந்த இடத்துல அவருடைய கண்களை திறக்கின்றார். அங்கதாங்க துறவு இருக்கிறது. ஆண்டவர் தண்ணீரை கொடுக்கவில்லையா? ஒரு அடிமை பெண்ணாகி ஆகாருக்கு ஆண்டவர் இப்படி செய்வார்னு சொன்னார். இயேசுவே இயேசுவேன்னு சொல்லி இரவும் பகலும் அவரை நோக்கி கூப்பிட்டு கொண்டிருக்கிற நம்முடைய வாழ்விலே, அவருடைய சொந்த பிள்ளையாக, அவருடைய இரத்தத்தினாலே அவருடைய பிள்ளை என்று அழைக்கப்பட்டிருக்கின்ற நம்முடைய வாழ்விலே அவர் எவ்வளவு கரிசனையுடையவராக இருப்பார். அப்பான்னு கூப்பிடும் பொழுது வராமல் இருப்பாரா? நம்ம மீது கரிசனையுடைய ஆண்டவராக இருக்கிறார். அது மாத்திரமல்ல, நீங்கள் வேதத்தில் வாசித்து பார்க்கும் பொழுது இங்கு வேதத்தில் இந்த ஆண்டவர் எப்படிப்பட்டவராக இருக்காராம்? 1 ராஜாக்களின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரத்தில் இங்கு 16ஆம் வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது. கர்த்தர் எலியாவை கொண்டு சொன்ன வார்த்தையின்படியே பானையிலே மா செலவழிந்து போகவும் இல்லை, கலசத்தில் எண்ணெய் குறைந்து போகவும் இல்லை. நம் மீது கரிசனை உடையவராய் மாத்திரமல்ல, நம்முடைய தேவைகளை சந்தித்து நம்மை ஆசீர்வதிக்கிற ஆண்டவராக இருக்கிறார். நீ இவ்வளவு கஷ்டப்படுறியப்பா, சரி சரி பரவாயில்லப்பா அப்படின்னு சொல்லிட்டு போகிற ஆண்டவர் இல்லை. என்ன கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாய், அதை சந்திப்பதற்கு போதுமானவர் இருக்கிற சொல்லி நம்முடைய தேவைகளை சந்திக்கிற ஆண்டவராக இருக்கிறார். கேரி தாற்றங்கரையிலே தண்ணீர் நின்று போயிட்டு வறட்சியினாலே. இப்போ அப்பமும் இறைச்சி வந்த குடிக்க தண்ணி வேணுமே. அவர் சொல்றாரு, எங்கே போன சாரிபாத்து ஊருக்கு போக சொல்றாரு. அங்கே ஒரு 7 விதவைக்காரர் அவர் மூலமாக 7 விதவின் மூலமாக ஆண்டு போஷிக்கின்றதாக வேதத்தில் நாம் பார்க்கின்றோம். அவர்கிட்ட போய் கேட்குறாரு. முதல்ல இவர் என்ன கேட்குறாருன்னு பார்த்தீங்கன்னா, தண்ணி தான் கேட்குறாரு. அவ சொல்கிற, ஐயா என்கிட்ட கொஞ்சம் மாவு இருக்குது, கொஞ்சம் எண்ணெய் இருக்குது, அதை ஒரு அடையை சுட்டு நானும் என் பிள்ளையும் சாப்பிட்டு நானே சாகுன்னு நினச்சிக்கிட்டு என்கிட்ட போய் தண்ணி கேட்குறிய. அவர் சொல்கிற, முதல்ல எனக்கு ஒன்று செய்து கொண்டு வா, பஞ்சகாலம் முழு ஆண்டு ஒன்று போஷிப்பார் சொல்லி அவர் சொல்கிறாரு. அதே போல் இந்த 7 விதவை முதல் அடையை செய்து கொண்டு எலியாவை கொண்டு கொடுக்குறார். எலியா சாப்பிட்ற. அதுக்கப்புறமாக நம்ம பார்க்கும் பொழுது அந்த பஞ்சகாலம் முழுவதும் அவர்கள் அப்பத்துக்கு குறைபட்டு போகவே இல்லை. பார்த்துக்கிடுங்க, ஆண்டவர் ஆச்சரியமாக எலியாவை மாத்திரமல்ல, எலியாவுக்கு உதவி செய்த அது 7 விதவையும் அவளுடைய மகனையும் என்ன செய்கிறார்னா
போஷிக்கிறதாக வேதத்தில் நம்ம பார்க்கிறோம். அதுக்கு என்ன காரணம் பார்த்தீங்கன்னா, அந்த 7 விதவை எலியாவின் வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படிச்சிட்டா இப்போ எல்லாரும் அந்த பஞ்சகாலம் முழுவதும் எந்த பிரச்சனை இல்லாமல் சாப்பிட்டு கொண்டிருக்கிறாங்க. தேசம் முழுவதும் பஞ்சத்தினாலே பல பாடுகளை பட்டு கொண்டிருக்கிறது. ஆகாரம் இல்லாமல் அங்கங்கே அலைந்து கொண்டிருக்கிறாங்க. ஆனால் ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகள் மீது கரிசனையுடையவராக மாத்திரமல்ல, அவருடைய தேவைகளையும் சந்திக்கிற ஆண்டவராக இருக்கின்றார். ஆதியாகமம் புஸ்தகத்திலே நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது இங்கு 26ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனம் சொல்லுகிறது, ஆபிரகாமின் நாட்களில் உண்டான பஞ்சத்தை அல்லாமல் பின்னும் ஒரு பஞ்சம் தேசத்தில் உண்டாயிற்று. ஈசாக்கு கேராரில் இருக்கின்றான். பயங்கரமான ஒரு பஞ்சம். ஆபிரகாம் நாட்களில் ஒரு பஞ்சம் வந்துச்சு. அதே போல் ஈசாக்கு கால ஒரு பஞ்சம் வந்துச்சு. தண்ணிக்கு ரொம்ப பற்றாக்குறை. பக்கத்தில் எகிப்து தேசம் இருக்குது, அங்கே போய் இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறான். அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த கேராரை விட்டு எங்கும் போகாத அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறாரு. நான் உன்னை நடத்துவேன், உன்னை போஷிப்பேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறாரு. வேதத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் சொன்ன அந்த வார்த்தையின்படியே 4ஆம் வசனம், ஆபிரகாம் என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து என் விதிகளையும் என் கற்பனைகளையும் என் நியமங்களையும் என் பிரமாணங்களை கை கொண்டபடியினால் நான் உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போல பெருக பண்ணி உன் சந்ததிக்கு இந்த தேசங்கள் யாவையும் தருவேன், உன் சந்ததிக்குள் உம்முடைய சகல ஜாதியும் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். ஈசாக்கு கேராரூரிலே இருந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறார். ஆண்டவர் சொன்னார், நான் ஆபிரகாம் என் சொல்லுக்கு கீழ்ப்படிஞ்சான், அவனை ஆசீர்வதித்தேன். அதே போல் நீனும் என் சொல்லி கீழ்ப்படி அப்படின்னு ஆண்டவர் சொன்னார். அவன் ஈசாக்கு அதே ஊரில் இருக்கிறான், வேறு எங்கும் போகலை. அப்படி விளைவு என்னன்னு பார்த்தீங்கன்னா, 12ஆம் வசனத்தில், ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலனடைந்தான். அவன் ஐஸ்வர்யவானாகி வர வர விருத்தியடைந்து மகா பெரியவனானான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அன்பான ஆண்டுடைய பிள்ளைகளே, இது ஈசாக்கை தேவன் ஆசீர்வதித்தார். சுற்றிலும் பஞ்சம்தான், ஒரு கடினமான ஒரு சூழ்நிலை தான். இது ஈசாக்கு எத்தனை வேலைக்காரங்க இருக்கிறாங்க, வேலைக்காரிகள் இருக்கிறாங்க, ஆடு மாடுகள் இருக்கிறது, ஒட்டகங்கள் இருக்கிறது. எல்லாத்தையும் தேவன் நினைச்சுதாருன்னா போஷித்து நடத்துகிறதை பார்க்கிறோம். அவருடைய எல்லா தேவைகளும் கர்த்தர் சந்திக்கிறார். இவன் ரொம்ப பெரியவனாகிவிட்டான். பெலிஸ்தர் மீது ரொம்ப பொறாமைப்படுறாங்க. இவன் துறவுகளெல்லாம் தோன்றான், துறவெல்லாம் தூர்த்து போடுறாங்க. ஏசேக்கு சித்தனாவில் பல இடைஞ்சல்களை கொண்டு வர்றான். ஆனால் ஆண்டவர் சொன்ன வார்த்தையின்படி அப்படியே இருக்கிறான். பார்த்துக்கிட்டு அவங்க தான் இவனை துரத்தி அடிக்கிறாங்க. அவன் கவலையே படலை. 3ஆவதாக ஒரு இடத்துக்கு வருகிறான். அங்கு துறவு தோன்றான். அந்த இடத்துல தண்ணீர் வருகிறது. பெலிஸ்தர் பார்த்தாங்க, இவனை இவ்வளவுதான் கஷ்டப்படுதல, ஒரு பிரோஜனம் கிடையாது, அவன் செய்ததெல்லாம் கர்த்தர் வாய்க்கப்படுகிறார் என்று அவர் நினைத்து கொள்கிறார்கள். இவன் பார்த்தான், இப்போ தான் நம்ம நிம்மதியாக இருக்கிறோம், பிரச்சனை இல்லை, கர்த்தர் என்னை விருத்தி அடையப்படினார் சொல்லி அந்த இடத்துக்கு ரெகோபோத் என்று பெயரிடுகிறதை பார்க்கிறோம். அன்பான ஆண்டுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் நம்மை விசாரிக்கிற மாத்திரமல்ல, ரெகோபோத் போல விருத்தியடைய செய்ய தேவை கர்த்தராக, நம்மை ஆசீர்வதிக்கிற ஆண்டவராக, தேவைகளை சந்திக்கிற ஒரு ஆண்டவராக இருக்கிறார் என்று நாம் வேதத்தில் பார்க்கிறோம். இன்றைக்கு நீங்கள் எப்படிப்பட்ட ஒரு நிலைமையில் இருந்தாலும் கூட ஆண்டு இன்றைக்கு உங்களோடு கூட பேசுகிறார். மகனே மகளே, உன்னுடைய அந்தரங்கத்தில் நீ வடிக்கிற கண்ணீரை நான் அறிந்திருக்கிறேன். எனக்கு யாருமே இல்லையே என்று சொல்லி கலங்கி கொண்டிருக்கிறாய். கவலைப்படாத, நான் இருக்கிறேன். உன்னை விசாரிக்கிற கர்த்தர் நான் இருக்கிறேன். அது மாத்திரமல்ல, உன் தேவைகளை சந்திப்பதற்கு நான் போதுமானவராக இருக்கிறேன். எலியாவை அப்படியே ஆண்டு விட்டு விடவில்லை. கேரி ஆற்றண்டையிலே தண்ணீர் வற்றி போன பிறகு அவனை அப்படியே போட்டு விடவில்லை. வேறொரு இடத்திற்கு கொண்டு சென்று ஒரு 7 விதவின் மூலமே ஆண்டவர் ஆச்சரியமாய் போஷித்தார். ஈசாக்கு கர்த்தருடைய வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படிந்தான்.
அந்த பஞ்ச காலத்திலும் கூட 100 மடங்கு ஆசீர்வாதத்தை கொடுத்து அவனை உயர்த்துகிற அதே ஆண்டவர் இன்றைக்கும் உங்களுடைய தேவைகளை சந்தித்து ஆசீர்வதிப்பதற்கு போதுமானவராக இருக்கிறார். அது மாத்திரமல்ல, இந்த கர்த்தர் நம்முடைய குறைவுகளை எப்படி நிறைவாக்குகிறார், நம்ம எப்படி ஆசீர்வதிக்கிறார். இதே 1 ராஜாக்களின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் சொல்கிறது, கர்த்தர் எலியாவின் சத்தத்தை கேட்டார். ஆண்டவர் தமது பிள்ளைகளுடைய ஜெபங்களை கேட்கிறார். நம்மை விசாரிக்கிறவர், நம்முடைய தேவைகளை சந்திக்கிறவர், நம்முடைய ஜெபங்களை கேட்டு பதில் கொடுக்கிறவருங்க, பதில் கொடுக்கிறவர். இந்த விதவையினுடைய தாயினுடைய மகன் மரித்து போனான். அவளுக்கு எவ்வளோ பெரிய துக்கம் இருக்கு பார்த்துக்கிடுங்க. ஐயா, பஞ்ச காலத்தில் நாங்கள் அப்படி 2 பேரும் செத்து போனால் கூட அதோடு முடிஞ்சு போயிருக்கோம். இப்போ நான் உயிரோடு கூட இருக்கிறேன், என் மகன் செத்து போனானே. பஞ்சகாலமெல்லாம் நீங்கள் ஆச்சரியமாய் ஆண்டவர் பாதுகாத்தாரு. உங்களுக்கு எனக்கு ஒரு குறைவில்லாமல் உணவெல்லாம் எனக்கு கிடைப்பதற்கு நீங்கள் என்னை ஆசீர்வதிச்சீங்க. இப்போ என் மகன் செத்து போனானே, நான் உயிரோடு கூர்ந்து என்ன செய்ய? இந்த துக்கத்தை நீர் ஏன் என் குடும்பத்தில் அனுமதிச்சேரு? நான் ஒப்பாரி வைக்கிறான். எலியாவுக்கு என்ன செய்யணும் ஒன்றுமே புரியலை. ஆண்டவரே, இந்த குடும்பத்தில் என்னை கொண்டு வந்து அவன் நல்ல சாப்பாடு கொடுத்து என்னை பராமரித்து வந்ததுக்கு அவளுக்கு இந்த துக்கமாக ஆண்டவரை கொடுத்தேரு. இந்த எலியா தேவ சமுதில் கதறுகிறான். வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் எலியாவின் சத்தத்தை கேட்டார். இன்றைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் கடந்து போகிற பாதையில் கடினமான சூழ்நிலைக்கு மத்தியில் உங்களால் முடியாது என்று சொல்லப்படுகிற சூழ்நிலையில் நீங்கள் கதறுகின்ற அந்த கதறுதலின் சத்தத்தை ஆண்டவர் கேட்டுக்கொண்டிருக்கிறார். உடனே பதில் கொடுத்தாருங்க, உடனே பதில் கொடுத்தாரு. நீங்களும் நான் ஆராதிக்கிற ஆண்டவர், பதில் கொடுக்கிற ஆண்டவருங்க. வாயிருந்தும் பேசாத ஆண்டவர் கிடையாது, கைகளிலிருந்தும் செயல்படாத ஆண்டவர் கிடையாது. பேசுகிற ஒரு ஆண்டவர், செயல்படுகிற ஒரு ஆண்டவர். எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 33ஆம் அதிகாரத்தில் வேத வசனம் சொல்லுகிறது, என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். ஆண்டவர் சொன்னாரு, என்னை நோக்கி கூப்பிடு, நீ அறியாதது உனக்கு எட்டாத பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 49ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் சொல்லுகிறது, ஸ்திரியானவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளும், அவள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. இதோ என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். 91ஆம் சங்கீதம் 15ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அளிச்சுவேன். ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். 50ஆம் சங்கீதம் 15ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது அவர் சொல்லுகிறார், ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். அன்பான ஆண்டுடைய பிள்ளைகளே, நம்முடைய கூக்குரலின் சத்தத்தை ஆண்டவர் கேட்கிறார். நம்முடைய கதறுதலை அவர் கேட்கின்றார். நம்முடைய கண்ணீரை பார்க்கின்றார், சத்தத்தை கேட்கின்றார். இருள் நம்மை சூழ்ந்து கொண்டாலும் கூட கர்த்தர் நமக்கு வெளிச்சமாக இருக்கிறார். ஒருவேளை இருள் போன்ற ஒரு சூழ்நிலை கடந்து சென்று கொண்டிருக்கிறீர்களோ, ஆண்டவருக்காக நான் இவ்வளவு காரியங்களை செய்து கொண்டிருக்கிறேன், ஆண்டவருக்காக இவ்வளவு பக்தி வைராக்கியம் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், ஏன் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட சம்பவம் நினைத்து கொண்டிருக்கிறீர்களோ, அன்பானவர்களே, மனம் கலங்காதிருங்க. ஆண்டவருடைய கண்ணீரை பார்த்து உதவி செய்கிற ஆண்டவர், உங்கள் கூப்பிடுற சத்தத்தை கேட்டு உடனே பதில் கொடுக்கிற ஆண்டவர். எமில் ஜெபசிங் அண்ணன் இந்திய தேசத்தில் எப்படியாகிலும் ஒரு பெரிய எழுப்புதல் உண்டாக வேண்டும் என்று தன்னையே தியாகமாக கர்த்தருக்கு ஒப்புவித்த ஒரு சிறந்த ஒரு ஊழியக்காரர். அவர் தன்னுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவத்தை
அவருடைய புஸ்தகத்தில் நான் இவ்வாறு படித்தேன். ஆரம்ப காலத்தில் ஒரு நாள் இப்பொழுதெல்லாம் இந்த போக்குவரத்து வசதிகள்லாம் அதிகமாக கிடையாது. எமில் அண்ணன் நாகர்கோவில் பகுதியில் ஊழித்து முடித்து விட்டு இரவு வெகு நேரம் கழித்து தன்னுடைய வீட்டிற்கு வந்தார். அங்கே அக்கா அவர்கள் இருந்தார்கள். அவருடைய சின்ன குழந்தை ஒன்று இருந்துச்சு. பயங்கரமான காய்ச்சல். அந்த இரவு வேளையிலே டாக்டரை போய் பார்க்க முடியாது. இப்பொழுது இருக்கிறதை போல் நல்ல ஒரு ஃபெசிலிட்டிஸ்லாம் அப்போ அந்த டைமில் கிடையாது. பார்த்துக்கிட்டுங்க, அண்ணன் வந்திருக்கிறாங்க, ஊழியத்தை முடிச்சுட்டு. அக்கா சொல்கிறாங்க, பிள்ளைக்கு காய்ச்சலுங்க, குறையவே இல்லை, என்னச்சுன்னு தெரியல, எங்கே போகணும்னு தெரியல, பக்கத்தில் டாக்டர்ஸ் இல்லை. அண்ணன் அந்த குழந்தைய எடுத்து அங்கே முழங்கால் போட்டாங்க. கண்களில் கண்ணீர். அப்பா, நாங்கள் ஊழியத்தை சேர்த்து வந்திருக்கிறேன். இந்த இரவில் யார் எங்களுக்கு உதவி செய்வார்? யார் எங்களுக்கு துணை? நீங்கள் தான்ப்பா, நீங்கள் தான் ஆண்டவரே. என் பிள்ளைக்கு இறங்குங்க ஆண்டவரே. கண்ணீரோடு கூட தேவ சமூகத்தில் கதறி ஜெபம் பண்ணாங்க. அவங்க ஜெபம் பண்ணி முடித்தாங்க. குழந்தை அப்படியே கண்களை மூடி நன்றாக தூங்கி விட்டது. அந்த ஜுரம் அப்படியே அந்த குழந்தை விட்டு நீங்கி விட்டது. அப்போ அவங்க எழுதின ஒரு பாடல் தான், கர்த்தரே என் துணையானீர் என்ற ஒரு அருமையான ஒரு பாடலை அவர்கள் இயற்றினார்கள். அன்பான ஆண்களுடைய பிள்ளைகளே, வாழ்க்கையில் நீங்கள் கண்ணீருக்கு மத்தியில் நீங்கள் சென்று கொண்டு இருக்கும் பொழுது உடைய கண்ணீரை துடைத்து உடைய கவலைகளை மாற்றி ஒரு கூப்பிடுற சத்தத்துக்கு பதில் கொடுக்கிற ஒரு ஆண்டவர் இருக்கின்றார். நிச்சயமாக அவர் ஒரு நாளும் கைவிட மாட்டார். ஆகவே தான் இங்கு வசனம் சொல்லுகிறது, நீங்களும் நானும் ஆராதிக்கிற ஆண்டவர் நம்முடைய குறைவுகளெல்லாம் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி கிறிஸ்து இயேசுக்குள் மகிமையில் நிறைவாக்குற ஆண்டவர். நமக்கு ஏன் அவர்கள் உதவி செய்ய முடியாது தெரியுமா? அவருடைய ஐஸ்வர்யம், அவருடைய குணம் மேன்மையானது. அதற்கு நிகர் எதுவுமே கிடையாதுங்க. அதன்படியே நமக்கு உதவி செய்கிறார். அவர் உங்களை விசாரிக்கிறவர், உங்கள் தேவைகளை சந்திக்கிறவர், உங்களுடைய கண்ணீரை பார்த்து உங்களுக்கு உதவி செய்கிற ஆண்டவர். மனம் கலங்காதிருங்கள், இருக பற்றி கொள்ளுங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவார். அப்படிப்பட்ட கிருபைகளை கர்த்தர்தாமே நம்ம ஒரு தருவாராக. ஆமென், ஆமென். அர்ப்பணிப்பின் பாடலாக கீதம் 422, கிறிஸ்தவ கீர்த்தனை 125 பாடுவோம். தேனினிமையிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. கீதம் 422, கிறிஸ்தவ கீர்த்தனை 125 பாடுவோம். அதை தேடிய நாடில்
வருவாய் தினமும் நீ மனமே. ஜெபம் செய்வோம். கிருபை நிறைந்த அன்பின் தகப்பனே, இந்த நல்ல வேளைக்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய திருச்சமூகத்தில் வர உம்மை ஆராதிக்கும் கொடுத்த எல்லா கிருபைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். என் தேவன் எல்லாருடைய குறைகளையும் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படியே கிறிஸ்து இயேசுக்குள் மகிமையில் நிறைவாக்குற ஆண்டவராக இருக்கிறேன் என்று உம்முடைய வேதத்தில் நாங்கள் பார்த்த ஐயா. இது குறைகளெல்லாம் நீ அகற்றுகிற ஆண்டவர் என்று வசனம் சொல்லுகிறது. அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இப்பொழுது இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் அற்புதங்களை செய்யும்படியே நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் என்னென்ன குறைகளுக்கு மத்தியில் கடந்து சென்று கொண்டிருக்கிறார்களோ இன்று அந்த குறைகளெல்லாம் மாறும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் உமது பிள்ளைகள் விசாரிக்கிறவர் அப்பா, தேவைகளை சந்திக்கிறவர் ஆண்டவர். உமது பிள்ளைகளுடைய கூப்பிடல சத்தத்தை கேட்டு பதில் கொடுக்கிறவர். அதற்காக ஸ்தோத்திரம். தனிப்பட்ட வாழ்வில், குடும்ப வாழ்வில், பிள்ளைகளுடைய வாழ்வில் ஏற்பட்டிருக்கின்ற குறைகள் நிமித்தமாய் கண்ணீரோடு கூட புலம்பிக் கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு ஜெபிக்கிறோம். ஆண்டவர் இந்த பிள்ளையுடைய வாழ்க்கை அற்புதம் செய்வீராக. ஆண்டவரே, தன்னுடைய பிள்ளையுடைய பலவீனங்களுக்காக ஜெபிக்கிற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. குடும்பத்தில் ஏற்பட்டிருக்கின்ற பிரச்சனை நிமித்தமாக ஆண்டவர் ரட்சிக்கப்படாத கணவன் மூலமாய் மனைவியின் நிமித்தமாய் பிள்ளைகள் நிமித்தமாக கலக்கத்தோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. அவருடைய கதறலின் சத்தத்தை எல்லாம் நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீங்களே, அதற்காக உங்களுடைய சமூகத்தில் நாங்கள் வந்து நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, நான் எதை தொட்டால் நஷ்டமாகி கொண்டிருக்கிறதே அப்பா, நாங்கள் எந்த ஒரு காரியத்தை செய்ய முடியவில்லை என்று சொல்லி ஆண்டவர் பொருளாதார ரீதியிலே ஆண்டவர் நஷ்டப்பட்டு மனம் நொந்து போயிருக்கிற சூழ்நிலை வந்திருக்கிற இந்த பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிற ஐயா. இப்பொழுது ஆண்டவர் உமது பிள்ளைகளுடைய கண்ணீரெல்லாம் பார்த்து ஒரு அற்புதத்தை செய்யும்படி ஜெபிக்கிறோம். இவருடைய பிள்ளைகளுடைய எல்லா மனக்கவலைகளும் மாறுவதாக, சமாதான குறைவில் விலகட்டு அங்கு ஜெபிக்கிறோம் ஐயா. குடும்பத்தில் ஒரு அற்புதம் நடக்கட்டும் ஐயா. பிள்ளைகளுடைய வாழ்வில் ஒரு அதிசயம் நடக்கும்படி அங்கு ஜெபிக்கிறோம் ஐயா. வேலை இல்லைன்னு சொல்லி கலங்குகிற பிள்ளைகளுக்கு ஜெபிக்கிறோம். நல்ல ஒரு வேலை வாய்ப்பை கொடுப்பீராக. திருமண தடைகள் இயேசுவின் நாமத்தில் விலகட்டும் ஐயா. கற்பத்தின் கனிகளுக்காக ஜெபிக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். அவருடைய எல்லா கண்ணீரையும் கர்த்தர் துடைப்பீராக. பேறுகால நிலைமை இருக்கிற சகோதரிகளுக்கு சுக பிரசவத்தை கொடுத்து கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. பலவீனமாக இருக்கக்கூடிய எல்லா பலவீனங்களும் மாறட்டாங்க ஜெபிக்கிறோம் ஐயா. தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் ஐயா. வயோதிபர் நிலைமை இருக்க அருமையான பெற்றோர்களுக்காக ஜெபிக்கிறோம். அவருடைய எல்லா பலவீன கட்டுகளும் இயேசுவின் நாமத்தில் விலகும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவருடைய அருள் பிரசன்னம் பிள்ளைகளோடு கூட இருக்கட்டும் ஐயா. யாரெல்லாம் ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் தங்களுடைய தனிப்பட்ட காரியங்களுக்காக ஆண்டவர் கதறி கொண்டிருக்கிறார்களோ, உம்மை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஒவ்வொருவரையும் நீ தனித்தனியை சந்தித்து அவரை ஆசீர்வதிக்க வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். நீங்கள் அவ்வாறு செய்கிற தயவுக்காக கோடி ஸ்தோத்திரம் 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 ஐயா. இப்பொழுது இந்த ஆராதனை விளக்க பல வகையில் உதவி செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் ஐயா. அவருடைய குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க சுவாமி. விசேஷமாக சென்னை ஆண்டவரே ஈஸ்ட் தாம்பரத்தை சார்ந்த அந்த அருமையான குடும்பத்தின் பிள்ளைகளுக்காக, அருமையான மது அடியார் ஆண்டவரே திரு விக்டர் ஜோசப் அவர்களுக்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் ஐயா. நேசிக்கிற இந்த அருமையான குடும்பத்தின் பிள்ளைகளை உம்முடைய கரத்தில் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம் ஐயா. நீங்கள் அவர்களுக்கு கொடுத்த அருமையான துணைவியாருக்காக ஆண்டவரே திருமதி பிரேமா விக்டர் அம்மா அவர்களுக்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் ஐயா. அவருடைய குடும்ப வாழ்வில் கர்த்தருடைய ஆசீர்வாதம் இம்மட்டும் அவரை தாங்கி ஆதரித்து வழிநடத்தி தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து அவளை ஆசீர்வதிங்கப்பா. நல்ல சுகத்தை பலத்தை நீடித்த சுகவாழ்வையும் கொடுத்து கர்த்தர் நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். அவருடைய வாஞ்சைகள் விருப்பங்களெல்லாம் கர்த்தர் வெற்றி கொடுப்பீராக. நீங்கள் கொடுத்த அருமையான மகனுக்காக ரஞ்சன் விக்டர் சகோதரருக்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் ஐயா. அவளுக்கு கொடுத்த அருமையான துணைவியாருக்காக கிறிஸ்லின் ரம்யா அவர்களுக்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. தேவரேறு உமது பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. அவர் செய்கிற பணிகளில் உடைய கிருபை நிறைவாய் தங்கியிருந்து ஆண்டவர் ஆசீர்வதித்து உயர்த்தும்படி ஜெபிக்கிறோம் ஐயா. நீங்கள் கொடுத்த அன்பு மகள் ரியா ரஞ்சனுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. படித்து கொண்டிருக்கிற மகளுக்கு விட விசேஷித்த கிருபைகளை கொடுத்து கர்த்தர் ஆசீர்வதித்து உயர்த்தும்படியே நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. தேவ பிரசனமும் தேவ பாதுகாப்பும் அன்பு பிள்ளையோடு கூட எப்பொழுது நிலைத்திருக்க மாட்டேன் நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. உன்னை ஆண்டவரை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளில் செய்தது போலவே இப்பொழுது உன்னை அதிசயங்களை காணப்படும் சொல்லி வாக்கு கொடுத்தீர்கள் சுவாமி. அந்த வார்த்தையின்படியே இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அதிசயங்கள் அற்புதம் நடக்கும்படியான கிருபைகளை கொடுப்பீராக சுவாமி. முழு குடும்பத்தை கர்த்தர் பாதுகாத்துக் கொள்வீராக. நல்ல சுகத்தை பலத்தை நீடித்த சுகவாழ்வு கொடுத்து கர்த்தர் நடத்தும்படியே ஜெபிக்கிறோம். எல்லா தேவைகளும் கர்த்தர் சந்திப்பீராக. அதே போல் ஆண்டவரே அப்போ ஜெபித்துக் கொள்கிற ஒவ்வொருவருக்காக ஸ்தோத்திரம்.
ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க சுவாமி. ஒவ்வொருவரும் இப்படி கிருபைக்குள்ளாக மூடிக்கொள்ளும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். நாங்கள் நினைப்பதற்கும் விரும்புகிறதற்கும் வேண்டி கொள்ளுகிறதற்கு அதிகமாய் கிரியை செய்து வல்லவின்படி கர்த்தர் பெரிய காரியங்கள் கட்டளையிடும். மகிமை உமக்கு சொல்வதை ஏற்றுக்கொள்ளும். ஆசீர்வதி. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் நாங்கள் ஜெபிக்கிறோம். பரிசுத்த பிதாவே. தேவனுடைய இரக்கமுள்ள கிருபைக்கும் பராமரிப்புக்கும் ஒப்புவிக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து காக்கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்களுக்கு பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபை இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி இப்பொழுதும் எப்பொழுதும் உங்களுக்கு சமாதான சந்தோஷம் நீடி சுக வாழ்வு கட்டளையிட கடவர். நிறைவு கீதமாக கீதம் 262 பாமாலை 209 பாடுவோம். கிறிஸ்து எம் ராயரே வந்த ஆளுகை செய்யும். கீதம் 262 பாமாலை 209 பாடுவோம். கிருபை நிறைந்த அன்பின் பரலோக பிதாவே, இது மகிமையான இந்த காலை ஆராதனை வேளைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். ஆண்டவர் எங்கள் மத்தியில் எழுந்தருளி உங்கள் பிரசன்னத்தில் நிறைத்து எல்லாரையும் ஆஸ்வதித்தீர். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஒரு பிள்ளைகள் என்னென்ன தேவைகளோடு எதிர்பார்ப்புகளோடு உம்முடைய சமூகத்தில் வந்திருந்தார்கள் ஒன்று கூட குறைவில்லாமல் எல்லாவற்றையும் நிறைவாக நீர் உமது பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் கொடுத்து நீர் ஆசீர்வதித்து அனுப்புகிற தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து வரும் நாட்கள் எங்கள் எல்லாருக்கும் மிகுந்த மகிழ்ச்சியும் சமாதானமும் ஆரோக்கியம் நிறைந்த ஒரு நாளை காணப்பட கிருபைதார். ஆசீர்வதியும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஜெபிக்கிறோம் பரிசுத்த பிதாவே. ஆமென். கர்த்தங்களோடு இருப்பாராக. இருப்பாராக. தேவ சமாதானத்தோட சென்று வாருங்கள். நாமத்தினாலே ஆமென்.